ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 52. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோமா? வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சீக்கிரமாக கிளம்பணும். நம்ம சீக்கிரமாக கிளம்புனா தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேர முடியும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பஸ் பிடிச்சி நம்ம ஊருக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம சீக்கிரமாக இந்த இடத்துலேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அதை எப்படி நம்ம சொல்லலாம்? we should leave early. we should leave early. நம்ம சீக்கிரமாக கிளம்பணும். we should leave early. வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்போம்ல. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா, வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற would you like to eat anything else? would you like to eat anything else? ஆக்சுவலாக அந்த ஃபார்மெட் வந்து தப்பு தான், சரியா? ஆனால் நம்ம பேசுகிறக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் வேர்ட்ஸோட ஃபார்மேஷனை. ஸோ அதனால் வந்து நீங்கள் யாரும் கண்டுக்காதீங்க இதில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ், would you like to eat anything else? பேசும்போது இதுதான் நல்லாயிருக்கும். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, would you like anything else to eat அப்படின்னு இருக்கும். ஆனால் அது கரெக்ட், அந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஆனால் பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். would you like to eat anything else அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பேசும்போது. சரி, நான் இப்போ கிளம்புறேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு போகணும். நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னா I leave now. சிம்பிள். I leave now. நான் இப்போ கிளம்புறேன். I leave now. நான் நடந்தே போனேன். பழனிக்கு எப்படி போனேன்? நான் நடந்தே தான் போனேன்ப்பா, பஸ்லலாம் போகல. I went on foot. இது என்னுடைய சொந்த வீடு தான். இது உங்கள் வீடாடா? ஆமாண்டா, இது எங்கள் சொந்த வீடு தான் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. I own this house. இது என்னோட சொந்த வீடு. I own this house. இது என்னோட சொந்த வீடுனாலும் சரி, இந்த வீட்டை நான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் இந்த I own this houseன்னு தான் வரும். ஓகேவா? இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத have a nice day அப்படின்னு சொல்லுவோம்ல. have a great day. இப்போ சொல்லி பிரோஜனம் இல்லை. முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் வந்து ப்ரிப்பேர்டாக ஆகிப்பேன். இப்போ சொல்லி என்ன பிரோஜனம்? முன்னாடியே சொல்லியிருக்கணும் நீ அப்படின்னு சொல்லுவோம்ல. No use telling it now. இப்போ சொல்லி பிரோஜனம் இல்லை. No use telling it now. என் கண்ணு முன்னாடி நிற்காத. நம்ம வீட்டில் திட்டுவாங்கள்ல, என் கண்ணு முன்னாடி நிற்காத போ. Get out of my sight. அந்த ஐசைட்டுன்னு வாங்கல்ல, அந்த சைட் இருந்து போ. Get out of my sight. எனக்கு உதவி வேணும்ப்பா. எனக்கு உதவி வேணும். I need some help. சத்தம் போடாத. Don't make noise. நான் இதை அனுப்பணும். நான் இந்த PDF வந்து அனுப்பணும், அப்போ தான் அவங்க படிக்க முடியும். நான் இதை அனுப்பணும் அப்படிங்கிறத I have to send it. நான் அனுப்பணும். I have to send it. டிவியை இப்போ ஆன் பண்ணாத. மழை பெஞ்சிட்ருக்கு, இடி இடிக்குது. டிவியை இப்போ ஆன் பண்ணாத. Don't switch on the TV now. நான் இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? I'm not ready yet. நான் இன்னும் ரெடி ஆகலை. அவ்வளோதானா? முடிஞ்சா? கிளாஸ் முடிஞ்சா? அவ்வளோதானா இல்லை அப்படின்னா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஒன்று தான். Is that all? முடிஞ்சா? Is that all? அவ்வளோதானா? Is that all? அப்படின்ற மாதிரி. இதையாச்சும் செய்ய. நீ எந்த வேலையுமே செய்கிறதில்ல, இந்த வேலையாவது செய்யுன்ற மாதிரி இதையாச்சும் செய்ய. Do this at least. பார்த்து கவனமாக செய். அது கிளாஸ் பொருள் உடஞ்சிட போகுது. பார்த்து கவனமாக செய்.
Do it carefully. Do it carefully. Do it carefully. மன்னிப்பெல்லாம் வேணாம் பொழைச்சி போ. மன்னிப்பெல்லாம் வேணாம். No need to apologize. No need to apologize. No need to apologize. அவனுக்கு புரிய வை. இந்த செம்ம எப்படி ஈஸியானதுன்னு சொல்லி அவனுக்கு புரிய வை. Make him understand. Make him understand. Make him understand. கத்த வைக்காத. Don't make me shout. Don't make me shout. Don't make me shout. இன்னும் தெரியல. I don't know yet. எனக்கு இன்னும் தெரியலப்பா. எனக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியல. I don't know yet. இன்னும் தெரியல. I don't know yet. அவ்வளோதாங்க இன்னைக்கு 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணிப்பீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போமா?